ஹாய்ங்க, வெல்கம் டு கோவை பொண்ணு vlogs. ஒரு ஸ்லோ அண்ட் பீஸ்ஃபுல் மார்னிங் பார்க்கலாமா? ஃப்ரிட்ஜில் இருந்து மாவெல்லாம் எடுத்து வச்சுட்டு அது கூல் டவுன் ஆகிற வரைக்கும் நான் என்ன கூல் பண்ணிக்கலான்னு வந்துட்டேன். ஹாட் வாட்டர் தான் குடிச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி ஒரு குயிக்கான பிரேக்ஃபாஸ்ட் தான் பண்ணியிருந்தேன். தக்காளி சட்னி அம்மா அரைச்சி வச்சுருந்தாங்க. ஆப்பம் மட்டும் தான் ஊற்றிக்கலான்னு வந்துட்டேன். சரிங்க, இப்போ ஒரு டாபிக் பற்றி நம்ம பேசலாமா? சில நேரம் நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணியிருந்தாலும் எதுவுமே நடக்காத மாதிரி தோணும்ல. மற்றவங்க எல்லோரும் முன்னாடி போயிட்டே இருக்க மாதிரியும் நம்ம மட்டும் நின்ன இடத்துலேயே நின்றுட்டுருக்க மாதிரியும் ஃபீல் ஆகும்ல. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்களேன், எந்த மரமும் வச்சோன்னே நமக்கு பூவும் பழமும் தராதில்ல. அது வளரணும், அதோட வேர் பிடிக்கணும், அதுக்குன்னு கொஞ்சம் நேரம் எடுக்கும்ல. அதே மாதிரி தான் லைஃப்பும். இப்போ நீங்கள் போகிற ஒவ்வொரு எஃபர்ட்ஸும், நீங்கள் சிந்துற ஒவ்வொரு கண்ணீரும், இப்போ பட்டுருக்க ஒவ்வொரு கஷ்டமும் ஒரு நாள் கண்டிப்பாக வேல்யூபிளாக மாறுங்க. அதனால் எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு யோசிக்காதீங்க. கடவுள் உங்கள் கதையை லேட்டாக எழுதினாலும் ரொம்பவே அழகாக தான் எழுதிட்டு இருப்பாருங்க. இன்றைக்கி கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் நாளைக்கு மாற்றம் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயங்க, உங்களுக்கான டைம் கண்டிப்பாக வரும். இப்போது நீங்கள் பட்டுட்ருக்க இந்த கஷ்டம், இந்த ஹார்ட் ஒர்க் எல்லாமே ஒரு நாள் கண்டிப்பாக ரொம்பவே உங்களுக்கு பெரிய ஹாப்பினஸை கொடுக்க போகுது. ஸோ ஒரு ஃப்ளோவில் அப்படி போயிட்டே இருக்கலாம். இது நடக்குமா அது நடக்குமான்னு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சு நம்மளே உடஞ்சிக்க வேண்டாம். எது நடக்கிறதோ அது எல்லாமே நன்மைக்குன்னு சொல்லியிருப்பாங்க. எது நடக்க போகிறதோ அதுவும் நன்மைக்கு நினச்சிக்க வேண்டியதான். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா டெய்லி வர விலாகில் நான் வந்து குட்டியாக சில விஷயத்தை பற்றி பேசுவேன். அது உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக ரிலேட்டபிள் பண்ணிக்க முடியும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அம்மா உங்களுக்கு பிளெஸிங்ஸ் தராங்க, அதையும் வாங்கிக்கோங்க. சீக்கிரம் எல்லாமே நல்லபடியாக நல்ல விதமாக உங்களுக்கு நடக்கும்னு நான் விஷ் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆப்பமும் தக்காளி சட்னியும் தான் டிஃபன். உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன செஞ்சீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்க, சந்திப்போம். பாய்.